செயற்கை நுண்ணறிவு பெற்ற ரோபோட்டிக் முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சையில் தற்போதைய கருத்துக்கள் குறித்த கருத்தரங்கு கோவையில் நடைபெற உள்ளது. கோவை பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள ரெக்ஸ் ஆர்த்தோ மருத்துவமனையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மருத்துவர் ரெக்ஸ் கூறியதாவது: செயற்கை நுண்ணறிவு பெற்ற ரோபோட்டிக் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் தற்போதைய புதிய கருத்துக்கள் பற்றிய கருத்தரங்கு வரும் 22ஆம் தேதி கோவை அவிநாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி உணவகத்தில் நடைபெறுகின்றது. இந்த கருத்தரங்கில் 300க்கும் மேற்பட்ட பிரசித்தி பெற்ற எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மாநிலங்களில் இருந்தும் வந்து கலந்து கொள்கிறார்கள். இதில் அவர்களுடைய அறிவு, அனுபவம் மற்றும் இத்துறையில் உள்ள முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவித்தார். இக்கருத்தரங்கில் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை குறித்து வெளிநாட்டு எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தங்களது விளக்க உரைகளை ஆற்ற உள்ளதாகவும், செயற்கை நுண்ணறிவு பெற்ற ரோபோட்டிக் மூலம் முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சை குறித்த நேரடி ஒளிபரப்பு காணொலி காட்சி வாயிலாக நடத்தப்பட உள்ளது எனவும், தற்பொழுது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் உள்ள தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் நுட்பங்கள் குறித்து கலந்துரையாட இருப்பதாகவும் கூறினார். மேலும் எலும்பியல் துறையில் உள்ள புதுமையான பொருட்கள் மற்றும் சேவைகள் பற்றிய கண்காட்சி இங்கு நடைபெற உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் ரெக்ஸ் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர் பேசுகிறேன். 22 செப்டம்பர் மாதம் ஹோட்டல் ரெசிடென்சியில் கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். அதில் ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸு த்ரூ அவுட் இந்தியா வந்து ஒரு 300 பேர் வர்றாங்க. அது கூட ஃபிசியோதெரபிஸ்ட்டு, ஃபிசியாட்ரிஸ்ட்டு, மற்ற ஸ்பெஷலிஸ்ட்டும் வர்றாங்க. இது முக்கிய காரணம் என்னென்னாங்க, இது வந்து ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ்க்கு அப்டேட்ஸ், இப்போ லேட்டஸ்ட்டாக ரொபோட்டிக் சர்ஜரியில் எப்படி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறது, முழு மூட்டு மாற்றினா போதுமா, இல்லாட்டி பகுதி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இருந்தால் போதுமா, அப்புறம் மூட்டு மாற்றாமல் வழிமுறைகள் ஏதாவது இருக்கா, முட்டி வலி சரி பண்ணுறதுங்கிறது ஆராய்வு செய்து ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு பேனல் டிஸ்கஷன் நடத்துகிறோம். இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இந்தியன் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷனும் தமிழ்நாடு ஆர்த்தோபெடிக் அசோசியேஷனும் சேர்ந்து நடத்துகிறோம் இந்த கான்ஃபரன்ஸை. இதுக்கு வந்து நம்ம தலைமை தாங்கிறது வந்து தமிழ்நாடு ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டு டாக்டர் தீன் முகமது இஸ்மாயில் சென்னையிலேருந்து வர்றாரு. இதில் முக்கியமானது வந்து ஜூனியர் டாக்டர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்குற வகையில் ஒர்க் ஷாப் நடத்துகிறோம். அப்புறம் லைவ் சர்ஜரிஸ், அதாவது எப்படி மூட்டு மாறு விஷயம் ரொபோட்டிக்ஸ் முறையில் பண்ணுறதுங்கிற முறையிலும் ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ்க்குள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தீர்க்கிறதுக்கும் ஃபார் இஸ் நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி யூஸ் ஆகும். ஸோ இதனால் நிறைய பப்ளிக் வந்து இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸு, இல்லை மாத்திரையில் எப்படி முட்டு வலி சரி பண்ணுறது, இன்ஜெக்ஷன் மூலமாக சரி பண்ண முடியுமா, இல்லை கட்டாயம் சர்ஜரி தான் பண்ணுமா, சர்ஜரி பண்ணால் எது பெஸ்ட்டு, எது மினிமம், அதே மாதிரி எது இன்றைக்கி டெக்னாலஜியில் எது நல்லதுங்கிறது எல்லாமே பற்றி பப்ளிக் அவேர்னஸ் கொண்டுறதுக்காக இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம். தேங்க்யூ, நன்றி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் வந்து இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ரொபோட்டிக் சர்ஜரி வர்றதுனால நாளைக்கு டாக்டர்ஸ்க்கு வேலை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. அதாவது ஹியூமன் பிரெயின் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் டிசிஷன் மேக்கிங். இப்போ பேஷண்ட்டுக்கு எது நல்லது கெட்டது, எது நல்லா கரெக்டாக டயக்னோசிஸ் பண்ணுறது, எந்த ஆப்ரேஷன் அவங்களுக்கு நல்லது எல்லாங்கிற முறைகள்லாம் டாக்டர்ஸ்னால தான் யூகிக்க முடியும். அது அது டிசிஷன் பண்ண பிறகு ரொபோட்டிக்ஸ் முறையில் பண்ணுவோம். இதனால் வேலை வாய்ப்புகள் கம்மியாகுமா மற்றவங்களுக்கும் கேட்டிங்கன்னா ஆகலாம். கட்டாயம் 50% கம்மியாகும்னு நான் எதிர்பார்க்குறேன். இன் ஃப்யூச்சரில் மேன் பவர் ஆஃப் டாக்டர்ஸ் கேன் பி ரெடியூஸ்ட். அது நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா ஃபீல்டும் நம்ம அடுத்த டெக்னாலஜி இல்லை ஸ்கில் அட்வான்ஸ்மெண்ட் போகும்போது இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் அது வேறு முறையில் நம்ம வந்து டீல் பண்ண வேண்டி வரலாம்.